السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய கேள்வி பதில் நேரலையில் முதலாவது கேள்வியாக ஜித்தாவிலிருந்து முகமது பஷீர் என்ற சகோதரர் கேட்கிறாரு, தொழுகையில் சூறாக்கள் அத்தியாயங்களை ஓதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிதான் அத்தியாயத்தை துவக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. சில வசனங்களை ஓதும் போது பிஸ்மி அவசியமா, முழு சூறாவை ஓதாம இடையிலிருந்து ஒரு மூணு வசனத்தை ஓதுகிறார். அப்ப பிஸ்மில்லா சொல்லி ஆகணுமா கேட்கிறாங்க. அது மாதிரி கடமை இல்லாத தொழுகையில அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற துவாவை ஓத வேண்டுமா, இப்படி ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது திருக்குர்ஆன்ல அல்ஹம்து சூரா இருக்கு இல்லையா, அதுல அந்த சூறாவுடைய ஒரு வசனம். அது வெறும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதணும் என்று சொன்னால் அது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதா ஆவாது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பதுல அந்த வசனமும் சேர்ந்தது, அல்ஹம்து சூறாவும் சேர்ந்துதான் அது அந்த அத்தியாயம். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகை கூடாது, செல்லாது என்ற அளவுக்கு ஹதீஸ் இருக்கிறதுனால அல்ஹம்து சூரா பிஸ்மியோட தான் ஓதணும். ஆனா அந்த பிஸ்மியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமா ஓதுனதுக்கு ஆதாரம் இருக்கு, மனசுக்குள்ள ஓதுனதுக்கு ஆதாரம். பிஸ்மில்லா மட்டும் சத்தம் இல்லாம ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதியதற்கும் சான்று இருக்கிறது. அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அப்படி அதையும் சத்தம் போட்டு ஓதுனதுக்கு இருக்குது. ஆனா பிஸ்மி ஓதணும். மற்ற சூறாக்கள்ல எல்லாம் பிஸ்மிங்கிறது பிரித்து காட்டுவதற்கு ஒரு அடையாளமாகத்தான் எழுதப்பட்டிருக்கே தவிர அந்த சூறாவுல அது ஒரு வசனம் இல்ல. பக்ரான் இருக்குன்னு வைங்களேன், அதுல பிஸ்மில்லா போட்டிருப்பாங்க, அது 1ஆம் நம்பர் இல்ல. அலிஃப் லாம் மீம் என்பதுதான் 1வது நம்பர். குல் ஹுவல்லாஹ் அதுல பிஸ்மில்லா போட்டிருப்பாங்க, ஆனா அந்த பிஸ்மில்லாவுக்கு நம்பர் போட மாட்டாங்க, நம்பர் இல்ல. அது குல் ஹுவல்லாஹ் அதுங்கிறதா அந்த சூறாவுடைய முதல் வசனம். அப்ப அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு சூறா முடிந்து மறு சூறாவுடைய ஒரு அடையாளத்துக்காக வேண்டி இணைஞ்சிருக்கிறாங்க, அதை போட்டிருக்கிறாங்க. அந்த பிஸ்மில்லா என்பது அல்ஹம்து சூறாவுக்கு மட்டும் கம்பல்சரியாக அவசியம். அது போக இடையில நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா அதுக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத சொல்லி தான் நமக்கு குர்ஆன்ல கட்டளை இருக்கு. ஃபைதா கரஅத்தல் குர்ஆனை நீங்கள் ஓதும் பொழுது ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை வைத்துக்கொண்டு நம்ம தொழுகைக்குள்ள ஓதுறோம்ல, அதுல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதியதாக எந்த ஒரு சான்றும் கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது அவங்க அந்த வசனங்களைத்தான் ஓதினார்களே தவிர அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிட்டு ஓதல. தொழுகைக்கு வெளியில ஓதும், நம்ம தொழுகைக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம்ல, அதனால அதுலயே நம்ம உள்ள நுழைஞ்சிட்ட காரணத்தினால அதுக்கு ஓதுன மாதிரி ஆதாரங்கள் கிடைக்கல. தொழுகை இல்லாத நேரத்தில் நீங்க ஓதினீர்களே ஆனால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இடையில ஓதுனாலும் சரி, ஒரு வசனத்தை ஓதினாலும் சரி, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனான்னு ஒரு வசனத்தை ஓதுறீங்க, அப்படி ஓதுனாலும் அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு ஓதணும். வரிசையா 100 சூறாவை ஓதுனா கூட ஒரு அஊது பில்லாஹி போதும். அதாவது குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து சூறாக்கள் ஓதிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு அஊது பில்லாஹ் ஓத தேவையில்லை. நுழையும் போது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி ஓத வேண்டும் என்று இருக்கிறது. அடுத்தது அல்லாஹும்ம பாயித் பைனி என்கிற அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் இது புகாரியில நிறைய நூல்கள் இருக்கிறது. புகாரியில 744 அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குவாங்க, நீங்க தக்பீருக்கும் கிராத்துக்கும் இடையில என்ன ஓதுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தொழுகையில ஃபர்லான தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிடுவாங்க. கட்டின உடனே ஓதுவாங்கன்னா ஓத மாட்டாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அல்ஹம்து சூரா அதை ஓத ஆரம்பிப்பாங்க. இப்ப கொஞ்சம் கேப் விடுறீங்களா, அந்த கேப்ல நீங்க என்ன ஓதுறீங்க அப்படின்னு அபூ ஹுரைரா அவங்க கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
அப்பதான் நான் வந்து அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயா அந்த துவா ஓதுவேங்கிறாங்க. அப்ப இந்த தக்பீருக்கும் கிராத்துக்கும் இடையில தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொன்னதற்கு கிராத்துக்கு இடையில என்ன ஓதுவீங்கன்னு கேட்கும்போது இதை ஓதுச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஃபர்லுக்கு தான் வந்திருக்குது. ஆனால் ஃபர்லுக்கு சொல்றதுதான் சுன்னத்துக்குமே. எல்லா தொழுகைகளுக்குமே கடமையான தொழுகைக்கு ருக்கு செஞ்சாங்கன்னா அந்த ருக்குடைய முறை வந்து சுன்னத்துக்கு மாறாது, நபிலுக்கு மாறாது. சஜிதா செஞ்சாங்கன்னு சொன்னா கடமையான தொழுகையில எப்படி சஜிதா செஞ்சாங்களோ அப்படித்தான் சுன்னத்துக்கும் சஜிதா செய்யணும். நபிலுக்கு தனியா செஞ்சார்களான்னு நம்ம கேட்கக்கூடாது. பிரிச்சு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான தொழுகையை வந்து வேற டிஃபரெண்டா தொழுதாங்க அப்படின்னு ஒரு ஆதாரம் கிடைத்தால் அதை மட்டும் மாத்திக்கிறணுமே தவிர கடமையான தொழுகை முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் ஓதுனாங்களோ எல்லாமே நீங்க சுன்னத்துல நபில்ல எல்லாத்துலயும் ஓதணும். இப்ப அத்தஹியாத்து ஓதுனதெல்லாம் வருது, அதெல்லாம் கடமையான தொழுகைக்கு தான் வருது. அதுக்காக வேண்டி சுன்னத்தான தொழுகைக்கெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருந்ததுனால அவங்க தொழுததெல்லாம் கடமையான தொழுகையை தான் தொழுவிச்சாங்க. அதைத்தான் மக்களும் பார்த்தாங்க. சுன்னத்தான தொழுகை எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இப்போ கடமையான தொழுகையை பார்த்து விட்டு தொழுகிற முறை இதுதான். ரக்காத்து எண்ணிக்கையை சொல்லுவாங்க, நீங்க அந்த ரக்காத்து படி இது மாத்திக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். 4 ரக்காத்துனா 4 ரக்காத்தை இந்த மெத்தட்ல தொழுவணும். 2 ரக்காத்து என்றால் 2 ரக்காத்து அந்த மாதிரி தொழுவணும். இதுதான் வருமே தவிர கடமையான தொழுகைக்கு தானே வந்திருக்குது, சுன்னத்து நபிலுக்கு வரலைன்னு சொல்லக்கூடாது. எப்ப இப்படி சொல்லலாம் என்று கேட்டால் சுன்னத்தான நபில் முறைக்கு வேற ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருந்தா, நீங்க கடமையான தொழுகைக்கு இப்படி இருக்கு, சுன்னத்தான தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி சொல்லுங்க, அப்ப மாத்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தலன்னு சொன்னா தொழுகை முறை எல்லாம்